அனைவருக்கும் வணக்கம். எண்ணி 3 நாளில் எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. அந்த நாள் நவம்பர் 30. இதில் நடந்தே தீரும், தவிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமையப் போகின்றன என்று பார்க்கும்போது மிக முக்கியமான ஒரு நாளாக நவம்பர் 30ஆம் தேதி பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அன்றைய தினமானது அமாவாசை. பிதுர் காரகனும் மாதுர் காரகனும் இணைந்து ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய தருணத்தில் இந்த அமாவாசையானது வருகிறது. இந்த தருணத்தில் எனவே நிச்சயமாக இந்த அமாவாசை தினத்தன்று மிக முக்கியமான எந்தெந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும், எந்தெந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என்பதை விரிவாக பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக எப்போதும் இல்லாத சிறப்பாக இந்த தருணத்தில் அமாவாசை தினத்தன்று சூரியன், சந்திரன் மற்றும் ராசியின் அதிபதியான புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் இணைந்து யோகஸ்தானம், ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த தருணத்தில் ஏற்படுகிறது. எனவே பல சிரமங்கள், தடைகள் தங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தும் தங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக வேண்டும் என்றால் நிச்சயமாக அமாவாசை விரதத்தையும் அமாவாசை வழிபாட்டையும் மேற்கொள்வதால் பல வாய்ப்புகள் நிறைவாக உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழல் உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதிலும் குறிப்பாக ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடமானது யோகஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய தாய் வழி குறிக்கக்கூடிய மாதுர்காரகன் சந்திரன் 6இல் இருப்பதை விட பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் 6இல் யோகஸ்தானத்தில் வலுவாக இருக்கும் போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிரந்தர வாய்ப்புகளுக்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியுடனும் 6ஆம் இடத்தை வலு சேர்ப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் மிகப்பெரிய அளவில் விலகுவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு அமாவாசை தினத்தன்று எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது விரயத்தில் குரு வக்ரம் பெற்று சஞ்சரித்து கொண்டிருக்கிறாருங்க. விரய குருவால் பல்வேறு வகையான தடைகள் நிச்சயமாக விலகுகிறது. மிக வலுவாக 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று நிலை கொண்டிருக்கிறார் சனி. ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான சிரமங்கள், சிக்கல்களை விளக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க ராகு. சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார் கேது. 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க செவ்வாய். இதைவிட மிக அற்புதமான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் வீற்றிருக்கிறார். இப்படி நவகிரகநிலைகளின் அமைப்பும் நவம்பர் 30ஆம் தேதி அன்று இருக்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் எந்தவிதமான சிரமமும் இன்றி உங்களை வந்து அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் பல தடைகள் விலகும். ஏனென்றால் மனித வாழ்வில் கிடைக்கக்கூடிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் தங்களுடைய வாழ்விற்கு வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பக்க உறுதுணையாக இருக்கின்றன. அதே சமயம் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய சிரமம், பிரச்சனைகள் போன்ற அனைத்திற்கும் தடையாக இருப்பது பல்வேறு வகையான தோஷங்களாக பார்க்கப்படுகிறது. அதில் முக்கியமான தோஷமாக இருப்பது பித்ரு தோஷம் என்று சொல்லக்கூடிய இந்த முன்னோர்களால் ஏற்படக்கூடிய பித்ரு கர்மா என்று அழைக்கக்கூடிய இந்த தோஷமானது இதனால் பல்வேறு வகையான ஏன் என்று எதற்கு தெரியாமல் பல சிக்கல்களை வாழ்வில் சந்திப்பதற்கான சூழல் உருவாகுங்க. இந்த அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்வதால் நிச்சயமாக மிக பெரிய அளவில் திருமண தடைகள் விலகும். மிதுன ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய புத்திர பாகிய தடைகள் நிச்சயமாக விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது வறுமை, நிதி சார்ந்த பிரச்சனைகள் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான குழப்பங்களும் சிக்கல்களும் அதீதமாக சந்திக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அவை விலகி நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக இந்த அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்வதால் விலகக்கூடிய யோகம் உண்டுங்க. அது மட்டுமல்லாது நீடித்து வரக்கூடிய உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள், நீண்ட நாட்களாக சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருக்கக்கூடிய கடன் சார்ந்த பிரச்சனைகள் போன்ற அனைத்துமே விலகும். அதோடு மட்டுமல்லாது கர்ம வினை காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் உங்களை விட்டு விலகி நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான வாய்ப்பை இந்த நாள் நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. எனவே
முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் தவறாமல் மேற்கொள்ளுங்கள். யார் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் என்றால், தாய் தந்தை இல்லாத ஆண்கள் மேற்கொள்ளலாம். தாயோ அல்லது தந்தை இல்லை என்றாலோ நிச்சயமாக இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாங்க. ஆனால் அதே சமயம் தாய் தந்தை இருப்பவர்கள் மேற்கொள்ளக்கூடாது. இதேபோன்று தாய் தந்தை இல்லாத பெண்கள், சகோதரர் இருக்கும்போது, கணவர் இருக்கும்போது இந்த வழிபாட்டை நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது. அன்றைய தினத்தில் விரதமும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அமாவாசை விரத உணவை சமைக்கும் போது நிச்சயமாக வெறுவயிற்றுடன் சமைக்கக்கூடாது. எனவே தாய் தந்தை இல்லை என்றாலும் கணவர் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த விரதத்தை நிச்சயமாக கடைபிடிக்க கூடாது. மேலும் இன்றைய அமாவாசை தினத்தன்றை சரியான முறையில் அமாவாசை விரதத்தை மேற்கொள்ள வேண்டுங்க. அதிகாலையிலே எழுந்து நீராடி பித்ரு கர்மாவை கழித்துவிட்டு முன்னோர் தோஷத்தை நீக்கிவிட்டு இறை வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம். அதற்கு பிறகு குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம். அதற்கு பிறகு நிச்சயம் மதியத்தில் விரதம் நிறைவடைந்ததற்கு பிறகு காகத்திற்கு உணவளிக்க வேண்டுங்க. அதே சமயம் வாயில்லாத பசு பறவைகளுக்கும் அன்றைய தினத்தில் உணவு வழங்குவது மிக பெரிய அளவில் உங்களுடைய வாழ்வில் மகத்தான புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினத்தில் அன்னதானம் செய்வதன் மூலமாக கூட மிக பெரிய அளவிலான தடைகள், சிரமங்கள் தங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி மிக பெரிய அளவிலான புண்ணியமும் மகிழ்ச்சியும் நிறைவாக உங்களுடைய வாழ்வில் கிடைப்பதற்கான யோகம் உருவாகும். அப்போது முன்னோர்களின் ஆசீர்வாதமும் நிறைவாக கிடைக்குங்க. நீங்கள் எதிர்பாராத ஏதோ ஒன்று உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் நகர்த்தி செல்லக்கூடிய வகையில் நிச்சயம் மகர ராசியை அதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவரது வாகனமாக இருக்கக்கூடிய காகத்திற்கு உணவளிப்பதன் மூலம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும். அப்படி கிடைப்பதன் மூலம் பல்வேறு வகையான சங்கடங்கள் தங்களது வாழ்க்கையை விட்டு தொலைந்து நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக கொடுப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த அமாவாசை தினத்தன்று நிச்சயமாக மாமிசம் உண்பதை தவிர்த்திட வேண்டுங்க. வெங்காயம், பூண்டு போன்றவற்றை சமையலில் சேர்ப்பதையும் தவிர்ப்பது நல்லது. தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக இந்த அமாவாசை விரதம் மேற்கொள்ளும் போது அன்றைய தினத்தில் வீட்டில் வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும். அனுதினமும் கோலம் போட்டு தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டாலும் கூட அன்றைய தினத்தில் அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டிற்கு பிறகுதான் இறை வழிபாடு என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த கோலம் போடுவதை தவிர்ப்பதன் மூலமாக பல நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகுங்க. அதோடு மட்டுமல்லாது தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான விடை தெரியாத பல சிக்கல்களுக்கு இந்த வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்வதால் மனக்குறை நீங்கி அனைத்து விதமான பணிகளையும் உத்வேகத்துடனும் உற்சாகத்துடனும் செய்வதோடு நம்பிக்கை பிறக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமையும். எனவே பெரிய அளவிலாக இருக்கக்கூடிய சிக்கல்கள், தடைகள் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் விரைவாக அமைவதற்கான பல சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே நிச்சயமாக தவறாது இந்த அமாவாசை வழிபாட்டை மிதுன ராசிக்காரர்கள் மேற்கொள்ளுங்கள். அப்போது தங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான நன்மை எந்தவிதமான தடையும் இன்றி நிச்சயமாக உங்களை வந்து சேரும் என்பதில் துளியளவும் சந்தேகமே வேண்டாம். நல்ல மாற்றம் விரைவாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகும்.